friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல butterscotch pudding எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாளா ரிச்சா, க்ரீமியா, அதே நேரம் வாயில வச்சதும் எங்க போச்சு அப்படினு தேடுற அளவுக்கு கரஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். இது கூடவே 1/4 கப் போல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 4 டேபிள்ஸ்பூன். சேர்த்துட்டு பால் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் சிம்மர்ல வச்சுக்கோங்க. மிதமான தீயில இருக்கட்டும். இந்த மாதிரி பால் கொஞ்சம் குறையிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட க்ரீமியா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம 2 கப் பால் சேர்த்தது வந்து 1/2 கப் போல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத மாத்தி வச்சிரலாம். இருக்கட்டும். பால் ரெடியா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு panல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து உருகி லைட்டா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரணும். கரிஞ்சிர கூடாது. கரிஞ்சிருச்சுனா ரொம்ப கசக்குற மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஹீட்ல வச்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணனும். அப்படியே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு 4 டேபிள்ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்க்க போறோம். அன்சால்ட்டட் பட்டர் தான். 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 60 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பால், அதை வந்து கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதியை நம்ம சேர்க்கலாம். ரொம்ப சூடா இருக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. சில நேரம் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சிட்டீங்கன்னா கரெக்டா வந்துரும். இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்போ இத வந்து நல்லா ஆறட்டும். ஆற வச்சிரலாம். இப்போ அடுத்து நமக்கு வந்து முட்டை வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 பெரிய சைஸ் முட்டை எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திரலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் போல வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டையோட சேர்க்கணும். இல்லை நம்ம சேர்க்கும் போது முட்டை வெந்து போயிடும். அதனால ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே கலந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் மாற்றணும். அதை வந்து லைட்டாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ ஏதாச்சும் இது திருன்னு இருந்துச்சுன்னா அது வந்துடும். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு இது மேலே வந்து மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்துருக்கேன். தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகும். நான் வந்து கரெக்டாக 25 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து டின்லேருந்து வெளியே எடுத்தால் போதும். அப்படியே அந்த ஓரங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம கத்தி வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கவுத்திட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் க்யூபாக பீசஸ் போட போகிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில். அது வந்து கத்தி வந்து அப்படியே பட்டதுமே அப்படியே பட்டர் மாதிரி கீழே இறங்கி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு வந்து க்ரீமோ கண்டென்ஸ்டு மில்க்கோ எதுவுமே சேர்க்காமே நல்லா க்ரீமியாக நம்ம வந்து வீட்டிலே பண்ணிடலாம். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா ஆஹா, எங்கே போச்சு? அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.